அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியான தர்மத்தின் வெற்றி அப்படின்ற பற்றி பேச வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ராவணன் யார், அவருக்கு என்னென்ன பலங்கள் இருந்தது, அவரோட ஆணவத்தின் மிகுதியால் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ற பற்றி ஒரு தடவை பார்த்துடலாம். ராவணன் ஒரு ரிஷிக்கும் ஒரு அரக்கிக்கும் பிறந்த பையன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பெரிய சிவபக்தன். அவர் எவ்வளோ பெரிய சிவபக்தன் அப்படின்னா அவர் பேருக்கு பின்னாடி ஈஸ்வர பட்டம் பெற்ற அளவுக்கு அவர் பெரிய சிவபக்தன். ஈஸ்வர பட்டம் சும்மாலாம் கிடச்சிடாது, ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு தான் கிடைக்கும். சனீஸ்வரன் இந்த மாதிரி குறிப்பிட்டால் தான் கிடைக்கும். அது மாதிரி இவர் கிடச்சிருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவர் தன்னோட பக்தியில் ரொம்ப மிகுதியாக பக்தியோட ஆணவத்தினால என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவனையே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் கைலாசத்தை பேத்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் பேத்தி எடுக்கிறப்ப அதை அறிஞ்ச சிவன் தன்னுடைய கால் கட்டவர்களால் அதை அமுக்கி அவரோட கையை இது பண்ணிடுறாரு. அதை இவர் அறிஞ்ச ராவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அழகான பதிகம் பாடி சிவனை மனமகிழ செய்து கையை எடுத்துக்கிறாரு. அவர் சிறந்த பாடல் இசையில் சிறந்த ஞானம் பெற்றவர். அதனால் தப்பே பண்ணியிருந்தாலும் சிவன் அவரை விட்டுட்டார். அதே மாதிரி அவர் மிகப்பெரிய பலசாலி. எவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்னா அவர் தேவர்களை வென்றுட்டார், 8 திக்க பாலர்களை வென்றுட்டார், நவகிரகங்களை வென்றுட்டார். அவர் வெல்லாத ஆள்களே இல்லை, எல்லாத்தையும் வென்றுட்டார். அது எதனால் அப்படின்னா பிரம்மன் நோக்கி ஒரு தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தின் மூலமாக அவர் சாகா வரம் வேணும் அப்படின்னு வேண்டுறாரு. இதை அறிஞ்ச பிரம்மர் அவர் போகக்கூடாது, போனால் அந்த வரம் கொடுக்குற மாதிரி வந்துடும் அப்படின்றதுக்காக போகாமல் இருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய 10 தலையை வெட்டி யாக கூடத்தில் போட்டு தன்னுடைய சமர்ப்பணத்தை காட்டினால பிரம்மாவே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறப்ப சாகா வர வேணும்னா மனிதனாக பிறந்த யாரும் சாகாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் சாகா வரணும். அதனால் உனக்கு என்ன அதை தவிர வேறு ஏதாவது கேளு அப்படின்றப்ப மனிதர்களாலும் வாரணங்களாலும் எனக்கு சாக வரக்கூடாது அப்படின்னு வேண்டுறாரு. அது என்ன மனிதர்கள் வாரணங்கள்ன்றப்ப தேவர்களை வென்றுட்டேன், 8 திக்கு பாலர்களை வென்றிருக்கேன், என்னோட வீரத்தால் நான் எதனாலும் வெல்ல முடியும், மனிதர்கள் சாதாரண துச்சப்பிறவி, அவங்களை என்னால் கொல்ல முடியும், அதனால் மனிதர்களால் சாக வேணாம் அப்படின்னா வாரணமும் அதை விட மனிதனை விட அது துச்சம்தான் வானரம் அப்படி அது 2 மட்டும் விட்டுடுறாரு. ஆனால் அது 2 நாளே அவருக்கு அழிவு ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வானரம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தவ வலிமையால் தன்னுடைய எதிர்த்தாப்பில் நின்று எனக்கு கூட போர் புரியுற அவரோட பாதி சக்தி எனக்கு வந்துடணும்னு வேண்டியிருக்காரு. அதை அறியாத ராவணன் வாலி கூட ஒரு தடவை போர் புரிகிற மாதிரி வருது. அந்த போரில் ராவணனோட பாதி சக்தி வாலிக்கு போகிறனால ராவணன் அந்த தோற்ற நிலைமைக்கு வர்றான். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாலிகிட்ட சரணடைஞ்சு என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் நான் அவனை சரணடைஞ்சிட்றேன், என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சு அவன்கிட்ட தோழமை பாராட்டி அங்கேருந்து வந்துடுறாரு. இதே மாதிரி தான் ராமர்கிட்டையும் ராமர் சீதையை கடத்திட்டு இருந்தால் விபீஷணன் போய் அவர் அறிவுரை கொடுக்குறாரு. ராமர் பூமியில் பிறந்த மனிதன், அதனால் நீங்கள் அவரோட மனைவியை கூப்பிட்டு வந்தால் அவர் அவங்க கொல்லுவார் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் கடவுளே மனிதனாக பிறந்தாலும் கடவுளால் எனக்கு கொல்ல முடியாது, மனிதனாக பிறந்தால் அதை கொல்ல முடியாது அப்படின்ற தைரியத்தில் அவர் அறிவுரை ஏற்காமல் போர்க்களம் வரைக்கும் போயிடுறாரு. போர் கடைசி நாளில் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அப்போ ராவணன் வெற்றி ராவணன் என்ன பண்ணுறாருன்னா ராவணனை ராமனால் கொல்ல முடியல. அவர் பானம் விடுறா, எந்த பானத்தினாலும் அவர் கொல்ல முடியல. அவர் தலை திரும்ப திரும்ப வருது. அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் ராமரே ஒரு நிமிஷம் திகச்சு நிற்கிறாரு. அப்போ விபீஷணன் ராமருக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அவரோட நாபி கமலத்தில் அமிர்தம் சுரக்குது, அது சுரக்கிற வரைக்கும் அவரை கொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே சமயத்தில் 31 அன்புகள் விடுறீங்க. அது 10 தலைக்கும், 20 அவர் கரங்களுக்கும், 1 அவர் நாபி கமலத்தில் அமுதம் சொக்க நாபி கமலத்துக்கும் விட்டால் தான் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அந்த அறிவுரையின்படி தான் ராமர் ராவணனை வீழ்த்துறாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய போர் யுக்திகள் அவரோட தெரிஞ்சனால தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா நீ அவர்கிட்ட போய் போர் யுக்திகளையும் ஞானத்தையும் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ லக்ஷ்மணன் போய் அவர்கிட்ட போய் ஒரு சீடனாக அமர்ந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்குறாரு. அப்போ ராவணன் என்ன அறிவுரை கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோதான் நீ பக்திமானாக இருந்தால், பக்தியில் சிறந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலிமை மிகுந்தவனாக இருந்தாலும் சரி, உன்னால் எவ்வளோ ஞானங்கள் இருந்தாலும் உனக்கு ஆணவம்னு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக உன்னை வீழ்த்தும். அந்த ஆணவத்தை நீ எப்போனாலும் இது பண்ணணும், இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கொடுத்துட்டு ராவணன் இறந்து போகிறாரு. அங்கே அவரோட ஆணவத்தினோட வீழ்ச்சி தான் இங்கே தர்மத்தினோட வெற்றியாக மாறி இருக்கு.
அதே மாதிரி கம்பராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து கம்பர் வந்து ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. ராமருக்கு வந்து வீரராகவன் பட்டம் கொடுத்தவரே வந்து நம்ம ராவணன் தான். அவரோட போர் திறமைகளை பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அவ்வளோ போர் திறமை தெரிஞ்ச ராவணனே வந்து ராமருக்கு வீரராகவன் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறாரு, சீதை வந்து அவரை வில்ல உடைக்கிறப்ப பார்த்தாங்களாம், பாலிய பருவத்தில் பார்த்துருக்குறாங்களாம், அவரை வந்து தூங்கும்போது பார்த்துருக்காரு, இது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்காரு. அவர் போர் புரிஞ்சு பார்க்கல, அந்த போர் புரிஞ்ச அழகை பார்த்துருந்தா சீதை வந்து இப்படிலாம் விட்டுருக்க மாட்டாங்க, அவர் அவ்வளோ அழகாக போர் புரியான்னு சொல்லி அவர் அழகை வந்து ராவணன் ரசிச்சிருக்காரு. இப்படி ராவணன் வந்து ரொம்ப சிறந்தவர் தான். இருந்தாலும் அந்த ஆணவன்ற ஒன்றுனால தான் அவர் தோல்வி ஏற்பட்டுச்சுன்றது கூறி இந்த உரையை முடிக்கிறேன். இங்கேருந்து கேட்டுட்டு இருந்த ஹனுமனுக்கு நன்றி. இதை அனைத்தையும் கேட்டிருந்த சீதை, ராமர், லக்ஷ்மணர் சொல்லித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.